குயிலரங்கத்தில் இன்று நாம் பார்க்கப் போவது அடர்ந்த சத்தியமங்கலம் காட்டின் அருகில் அமைந்துள்ள ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோயில். ஆனால் இந்த கோயிலில் வழக்கமாக இருக்கும் கொடிமரம் இல்லை. அதன் அருகில் ஒரு சிறிய மலை போல் குவிந்திருக்கும் உப்பு. இந்த வழிபாடுகளுக்கு பின்னால் இருக்கும் கதை என்ன? இதை தெரிந்து கொள்ள பண்ணாரி மாரியம்மன் திருக்கோயிலுக்குள் சென்று பார்க்கலாமா? நாம் சென்று கொண்டிருக்கும் இந்த பகுதி ஒரு காலத்தில் அடர்ந்த காடாக இருந்ததாக உள்ளூர் மரபுகள் கூறுகின்றன. நாம் பார்க்க போகும் இந்த கோயில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கும் மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பண்ணாரி பகுதியில் அமைந்துள்ளது. கோயிலின் அருகில் வந்துவிட்டோம். இந்த கோயில் மிகவும் விசாலமான வளாகத்தில் அமைந்துள்ளது. உள்ளே நுழைந்தவுடன் முதலில் நம் கவனத்தை ஈர்ப்பது இந்த பெரிய மணிதான். இதன் அருகில் இருக்கும் மண்டபத்தில் உள்ள விநாயகரை தரிசித்துவிட்டு உள்ளே செல்லலாம். விநாயகரை தரிசித்துவிட்டு மேலும் உள்ளே வரும்போது ஒரு விஷயம் கவனத்தை ஈர்க்கிறது. இங்கு அதிசயமாக கொடிகம்பத்தில் வேண்டுதல் தொட்டில்கள் கட்டப்பட்டுள்ளன. கம்பத்தை நிமிர்ந்து பார்த்தால்தான் இது ஒரு பெரிய சூலாயுதம் என்பதை கவனிக்க முடிகிறது. பொதுவாக அனைத்து கோயில்களிலும் கொடிமரம் இருக்கும். ஆனால் இங்கு இந்த மிகப்பெரிய சூலம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் அருகில் ஒரு சிறிய மலை போல் உப்பு குவிந்து காணப்படுகிறது. பொதுவாக நோய்கள் குணமாகும், தீய கண் திருஷ்டி நீங்கும், செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கையுடன் பக்தர்கள் உப்பை காணிக்கையாக செலுத்துகின்றனர். இங்கு குவிந்திருக்கும் இந்த உப்பின் அளவு இங்கு வீற்றிருக்கும் அம்மன் மீது பக்தர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை நமக்கு உணர்த்துகிறது. அங்கு தெரியும் அந்த வழியாக உள்ளே சென்றால் அம்மனை தரிசிக்கலாம். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு சத்தியமங்கலம் காடு பகுதியில் சுயம்பு வடிவில் வெளிப்பட்ட அம்மனை சுற்றியே இந்த ஆலயம் உருவானதாக கருதப்படுகிறது. மேலும் இங்குள்ள சுற்றுப்பிரகாரம் முழுவதும் பல வடிவங்களில் அம்மன் சிலைகளை பார்க்க முடிகிறது. இங்கு பங்குனி மாதத்தில் நடைபெறும் குண்டம் திருவிழா இந்த கோயிலின் மிகப்பெரிய திருவிழாக்களில் ஒன்று. அந்த நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நெருப்பு மேல் நடந்து பக்தியுடன் பங்கேற்கின்றனர். காடு, மலை, அமைதியாக ஓடும் சாலை இவற்றின் நடுவில் அமைந்துள்ள இந்த சக்தி வாய்ந்த ஸ்தலம் கொங்கு நாட்டின் முக்கிய அம்மன் தலங்களில் ஒன்று. பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் நிற்கும் இந்த திருக்கோயில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய அற்புத ஆலயம். இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.